வணக்கம். இந்த நாளில் சின்ன சின்ன வெளிச்சங்களில் இன்னொரு புதிய சிந்தனையை தெரிந்து கொள்வோம். ஒவ்வொரு குழந்தையின் ஆரோக்கியத்திற்கு பின்னாலும் ஒரு தாயின் தியாகம் இருக்கிறது. ஒவ்வொரு பிள்ளையினுடைய வெற்றிக்கு பின்னாலும் ஒரு தந்தையின் உழைப்பு இருக்கிறது என்பதை நாம் அறிவோம். ஒவ்வொரு நல்ல நிலையில் நாம் தொடுகிற பொழுதும் நாம் இறைவனுக்கு நன்றி செலுத்துகிற அதே நேரத்தில் இறை அன்பை நமக்கு கொடுத்த நம் பெற்றோர்களையும் நாம் நினைத்து பார்க்க வேண்டும் என்பது அவசியம். ஒரு படித்து முடிக்கிற பொழுது, ஒரு வேலைக்கு போகிற பொழுது, சமுதாயத்தில் ஒரு ரிமார்க்கபிள் பிளேஸில் நான் போய் உட்காரும் போதெல்லாம் நம்முடைய அப்பா அம்மாவை கொஞ்சம் நேரம் நம்ம நினைக்கணும். அவர்கள்தான் இதற்கெல்லாம் ஆரம்பம் என்பதை உணர வேண்டும். அப்படி ஒரு சம்பவத்தை எங்கள் ஆலயத்தினுடைய சபை குரு சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். அவர் அரசரையிலே படித்து கொண்டிருக்கும் போது, டாக்டரேட் படித்து கொண்டிருக்கிற பொழுது MTH கான ஒரு கான்வெகேஷன் நடந்ததும். அல்லது இப்பொழுது வேலூர்லையும் சென்னை பேராயத்துக்கு பொறுப்பாக இருக்கிற ஷர்மா நித்யானந்தம் அவர்கள் அப்போ MTH முடிச்சு அவருக்கும் கான்வெகேஷன். அப்போது அவங்க என்ன சொல்கிறாங்க, எல்லாரும் ஃபுல் கேசக், அதாவது அந்த அங்கியோடு வர வேண்டும், தான் நீங்கள் அந்த கான்வெகேஷனை பெற வேண்டும். சாதாரணமாக கான்வெகேஷனை பெறக்கூடாது. ஏன்னா ஏற்கனவே அவங்க BTH முடிச்சிருக்காங்க இல்லையா, அந்த அங்கியோடு நீங்கள் பெற வேண்டும்னு சொல்கிறாங்களாம். அப்போது ஒரு நம்ம ஷர்மா நித்யானந்தம், பேராயர் ஷர்மா நித்யானந்தம், இப்பொழுது பேராயர் ஆயிருக்கக்கூடிய அவர் சொன்னாராம், இல்லை நான் அந்த ட்ரெஸ்ல வர மாட்டேன், ஒரு பட்டு வேஷ்டி, ஒரு பட்டு சட்டை, ஒரு அங்கவஸ்திரம், இதோட தான் நான் வருவேன் அப்படின்னு சொன்னாராம். ஏன் அப்படின்னா, இது எங்கள் அப்பா உபதேசியாராக இருந்து இந்த ஆடையை போட்டுக்கிட்டு தான் உபதேசியாராக ஊழியம் செஞ்சு அவருடைய ஜபத்தாலும் உழைப்பாலும் தான் இன்னைக்கு நான் MTH பட்டம் பெறுகிறேன். எனவே இந்த பட்டத்தை பெறுகிற பொழுது இந்த ஆடையோடு தான் நான் பெறுவேன் அப்படின்னு உறுதியாக இருந்தாராம். உடனே அந்த குழுவினர் சரி அவருடைய உறுதியை பாராட்டி அவர் அந்த ஆடையோடே கான்வெகேஷன் வாங்கினாருங்கிற ஒரு தகவலை எங்கள் ஆயர் மூலமாக நான் கேள்விப்பட்டேன். இதில் சின்ன சின்ன ஒரு பிழைகள் கூட இருக்கலாம், சரியா சொல்லியிருக்கிறான்னு தெரியாது. ஆனால் அவர் தன்னுடைய தந்தையார் உபதேசியராக இருந்ததை தான் MTH படிக்கும்போது நினைவு கூர்ந்தார். பார்த்தீங்களா, அதுதான் இன்றைய தலைமுறைக்கு தேவை. நான் தலைமை ஆசிரியராகி முதல் கையெழுத்து போடும்போது என் தாயையும் தந்தையும் நினைத்து ஒரு கண் கலங்கினேன். எனவே நம்மளை இந்த உயரத்துக்கு கொண்டு வருகிற, நம்மை எல்லா விதத்திலும் உயர்த்தி பார்க்கிற முதல் ஜீவன்கள் நம்முடைய அப்பா அம்மா. அவர்களுக்கு உரிய மரியாதை கொடுக்க. எங்கள் அம்மா எனக்கு முதல் வாங்கி கொடுத்த வாட்சை அது பழசாயிட்டாலும் ரிப்பேர் ஆகிட்டாலும் இன்னும் வச்சிருக்கிறேன். ஏன்னா அவைகளெல்லாம் ஒரு ஆசீர்வாதங்கிற ஒரு சென்டிமெண்ட் தான் வச்சுங்களேன். நான் இது இப்படிதான் இருக்கணும்னு நான் சொல்ல விரும்பல. உங்கள் பெற்றோரை நினைவு கூறுங்கள். உங்களுடைய ஒவ்வொரு உயர்விலும் உங்கள் பெற்றோர் நினைவுக்கு அவங்க அன்னைக்கு ஒரு அடி எடுத்து வச்சு உங்களை கூட்டிட்டு வரலனா இத்தனை உயரங்களுக்கு நாம் வந்திருக்க முடியாது. எனவே பட்டமளிப்பு விழாவில் என் பெற்றோரின் ஆடையை போட்டுக்கொண்டு தான் நான் அந்த பட்டத்தை பெற்றுக்கொள்வேன் என்கின்ற பிடிவாதத்திற்கு பின்னால் பெற்றோரை அவர் இன்னும் நினைக்கிறார் என்கிற அழகான ஒரு குணம் இருக்கிறது. அது கற்றுக்கொள்ளப்பட வேண்டிய குணம் என்கின்ற சிந்தனையோடு இந்த நாளை தொடங்குவோம்.